ஹாய் வணக்கம். இப்போ நம்ம கார வடை செய்ய போகிறோங்க. கார வடைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். துவரம்பருப்பு 1 கப் எடுத்துங்க. 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, உருட்டு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ பெருங்காயம், சின்ன வெங்காயம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இல்லை. நீங்கள் அப்படி தேவைன்னா ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 4, வரமிளகாய் 2, அப்புறம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பெருங்காயங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். பருப்பு ரெண்டையும் நம்ம ஒன்றா சேர்த்து 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஆட்டுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுங்க. ஸோ தண்ணி கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதுமானது. அதுக்கப்புறமா நம்ம ஆன் பண்ணிட்டு மிளகாய் எல்லாத்தையும் கிள்ளி நீங்கள் போட்டுருங்க. மிளகாய் மெசஞ்சோடனே இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ணுங்க. மிளகாய் மெசஞ்சோடனே இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ண போகிறோங்க, தண்ணி இல்லாமல். ஸோ மிளகாய் நல்லா மெசஞ்சோடனே இதில் நம்ம பருப்பை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது தண்ணி விடக்கூடாதுங்க. தண்ணி விடாமல் நம்ம முதல்ல விட்ட தண்ணியிலேயே இந்த பருப்பை நம்ம மெசைய வச்சு நல்லா நம்ம எடுக்கணுங்க. இது ரொம்ப மையாக மெசஞ்சிடக்கூடாது. அதனால் நம்ம பக்கத்துலேருந்து பார்த்து நம்ம இதை வலிச்சிடணுங்க கரெக்டாக பக்குவமாக. மாவு கொஞ்சம் பாதி மெசஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா உப்பை ஆட் பண்ணிடணுங்க. இதில் தேவையான அளவு இதுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு மாவு பாருங்கள் இது மாதிரி பொங்கி வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம வலிச்சிடலாங்க. ஓரளவுக்கு பருப்பு 1-2 நல்லா மெசஞ்சிருச்சுனாவே நம்ம இதை வலிச்சிட வேண்டியதாங்க. இதில் நம்ம இந்த மிளகை இப்போ இந்த கடைசியாக நம்ம வலிக்கும் போது இந்த மிளகை போட்டு 1-2 ஓடனோடனே இதை நம்ம வலித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இது வலிக்கும் போது தான் இந்த மிளகை நம்ம ஆட் பண்ணி ஒரு சுற்று நல்லா ஓடினதுக்கு அப்புறமா இதை நம்ம வலித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு நம்ம வலித்து எடுத்து வச்சுருக்கோம். இதில் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி தலையை நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சின்ன வெங்காயத்தையும் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க ரெடியாக. ஸோ நல்லா காஞ்சோன்னே, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த வடையை நம்ம தட்டி போட வேண்டியதாங்க. ஸோ மாவு இந்த மாதிரி பதத்தில் தாங்க இருக்கணும். இது நம்ம தண்ணியை விடலை, ஆரம்பத்தில் விட்ட தண்ணி தான். ஸோ இந்த பதத்தில் இருந்தால் வடை நல்லா வருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதை கையில் மிதமான கையில் தண்ணி தொட்டுங்க. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோடனே வடை மாதிரி தட்டி நம்ம இதில் எண்ணெயில் போட வேண்டியதாங்க. இது மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி தட்டி லைட்டாக தட்டி இந்த மாதிரி நம்ம தட்டி நம்ம போடணும். கையில் மட்டும் கொஞ்சம் தண்ணி தொட்டுங்க. அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் அது வரும். பாருங்கள், வடை நம்ம ஒரு பக்கம் வெந்துருச்சு. அந்த கலர் ரைட் ப்ரௌன் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா இது மாதிரி திருப்பி விடணுங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த வடை. ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கு அப்புறமா இதை இறக்கிட்டோம்னா நமக்கு பருப்பு வடை தயாராகிடுச்சுங்க. நல்ல சுவையான பருப்பு வடை தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.